அனைவருக்கும் வணக்கம். இப்போ பிஜி அண்ட் காலேஜ் டியர் பை எக்ஸாம் மெட்டடா ரீஅனாலிசிஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள் அந்த கான்செப்ட்லேருந்து கேட்குற ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். பட் இதில் ஒரு பியூட்டி இருக்குது. அது என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். லெட் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு ஆர் பி a மேப் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் டோட பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வென் எக்ஸ் கமா ஒய் நாட் ஈக்குவல் டு 0,0 0 வென் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0,0. அதாவது ஃபங்க்ஷன் வேல்யூ அட் 0,0ல் பார்த்தீங்கன்னா 0ன்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க. அப்போ எஃப் இஸ் டிஃபைன்ட் அட் 0,0ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ பாயிண்ட் அட் 0ல் ஃபங்க்ஷன் வேல்யூ 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் அர்த்தம் எஃப் டிஃபைன்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ பாயிண்ட் அட் 0ல் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட். தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் 0,0. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் 0,0. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் எக்ஸிஸ்ட் அட் 0,0ன்னு சொல்லிட்டாங்க. ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் பவுண்டட் இன் த நெய்பர்ஹுட் ஆஃப் 0. ஸோ இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த மேப் வந்து நெய்பர்ஹுட் ஆஃப் 0ல் பார்த்தீங்கன்னா பவுண்டடாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ என்ன மேப்பு எக்ஸ் ஒய் டோட பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து அட் 0,0 நெய்பர்ஹுட்டில் வந்து பவுண்டடான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பிஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம், டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதே போல் காலேஜ் டிஆர்பிக்கு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ டெஸ்ட் பேட்சோட ப்ரொசீஜர் அப்படின்னா வீக் டேஸில் அப்ஜெக்டிவ் டைப் மொத்த வீக் டேஸ்லையும் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். அந்த யூனிட்டுக்கான அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் டைப் பார்த்தீங்கன்னா சண்டேயில் நடக்கும். ஸோ ரிஜிஸ்டர் ஆகிட்டுருக்கு, டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் என்னால் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்குலாம் அந்தளவுக்கு எனக்கு நீடட் இல்லை, பட் எதனா டிஸ்கிரிப்டிவ் டைப் மட்டும் ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்க முடியுமா அப்படின்னா ஒரு பயங்கர புக்லெட் ஒன்று ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் புக்லெட் வித் டீட்டெயில் சொல்யூஷனோட ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த புக்லெட் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா போதுமானது. ஸோ இந்த புக்லெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஹைலி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி கலெக்ட் பண்ணி செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். 200 ப்ராப்ளம்ஸ். இந்த புக்லெட்டில் மொத்தம் எவ்வளோ ப்ராப்ளம்ஸாக இருக்கும் அப்படின்னா 200 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 200 ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் அபவுட் எர்லாங் மாடல்ஸ் இதோட முடிச்சிட்டோம். அப்படின்னா உங்களுக்கு வந்து கியூயிங் தியரி ஃபைனலாக முடியும். ஓவரில் வர்றது இல்லைங்களா, ஓஆர், அப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிக்ஸு, ப்ராபபிலிட்டி தியரி ரிலேட்டான ப்ராப்ளம்ஸ், ஃபங்க்ஷன் அனாலிசிஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் எல்லா யூனிட்டுமே ஃபங்க்ஷன் அனாலிசிஸ்ன்றது கிடையாது, எல்லா யூனிட்டுமே ஃபங்க்ஷன் அனாலிசிஸு, அதுக்கப்புறம் ரியல் காம்ப்ளெக்ஸ் ஓடி பிடிஇ, ஸோ டிஃப்ரென்ஷியல் ஜாமெண்ட்ரி, இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ், கால்குலேஷன் ஆஃப் வேரியேஷன்ஸ் மொத்தத்தையும் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு நீட்டாக ஒரு அல்ஜிப்ரா வந்து உங்களுக்கு ரியல் லீனியரு குரூப்பு ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி. ஸோ இந்த கான்செப்ட் ப்ராப்ளத்தை பொறுக்கி கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் புக்லெட் தான். அடுத்து நான் சண்டே டிஸ்கிரிப்டிவ் போடுறோம் இல்லைங்களா, டிஸ்கிரிப்ட் டைப் புக்லெட்டை ஒரு புக்லெட்டாக ரெடி பண்ண போகிறேன். அது கொஞ்சம் லேட் ஆகும், இன்னும் அந்த டெஸ்ட் ஷெடியூல் முடியல, இது ஒரு 3 வீக் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த கொஷின்ஸை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கான புக்லெட் ரெடி ஆகிடும். சரி, டிஸ்கிரிப்டிவ் மட்டும் தான் கொடுப்பீங்களா, இதுக்கு அப்ஜெக்டிவ் புக்லெட் ரெடி பண்ணிட்டீங்களான்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. இது நெக்ஸ்ட் சண்டே அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் புக்லெட் ரெடி ஆகிடும். நீங்கள் அது தனியாக பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இந்த புக்லெட்டோடைய காஸ்ட்டு இதனுடைய கொரியர் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். உங்கள் நம்பர்லேருந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் கொடுத்துருவேன். ஃபைன். இப்போது இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஸோ கிவன் ஃபங்க்ஷன் என்ன உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வென் எக்ஸ் கமா ஒய் நாட் ஈக்குவல் டு 0,0 அட் 0,0 ஃபங்க்ஷன் வேல்யூ இஸ் 0. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் 0,01 கேட்குறாங்க. ஜென்ரலாக கண்டினியூட்டி அட் அ பாயிண்ட் எப்படி செக் பண்ணுவீங்க, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் அப்படின்னா எஃப் இஸ் கண்டினியூஸ் அட்டு எக்ஸ் நாட்னு கன்சிடர் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூவும் லிமிட் வேல்யூ ஈக்குவலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் மேப் வந்து கண்டினியூஸ் ஆகிடும். ஸோ இதான் ஒரு கண்டினியூட்டிக்கான பேசிக் டெஃபினிஷன். இது மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறைய எப்சிலான் ஆர்குமெண்ட்லாம் பேசுவோம், பட் அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு என்ன, எனக்கு இந்த பாயிண்ட் மட்டும் இருந்தால் போதும். எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் நாட் அப்படின்னா லிமிட் வேல்யூ அண்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் போதுமானது. ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷன் வேல்யூ இப்போ எக்ஸ் நாட்ன்றது நம்மளுக்கு 0,0, ஃபங்க்ஷன் வேல்யூ அட் 0,0. அப்போ லிமிட் வேல்யூ வந்து நமக்கு 0 வந்துடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இல்லை ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, பட் R2ல் பொறுத்தளவுக்கு என்னென்ன, ஒரு பாயிண்டில் கண்டினியூட்டி பேசுகிறீங்க அப்படின்னா அந்த பாத்துக்கு ரிலவெண்ட்டாக அந்த பாயிண்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற எல்லா பாத்தையும் நீங்கள் லிமிட் செக் பண்ணணும். ஸோ நான் 0,0 செக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 0,0க்கு பாஸ் ஆகிற கலெக்ஷனாக பார்த்து எடுத்து நான் என்ன பண்ணணும், லிமிட் ஒவ்வொன்றுத்துக்கும் செக் பண்ணி பார்த்து எல்லா பாத்துக்கான லிமிட் ஈக்குவலாக வந்தால் மேப்பு கண்டினியூஸ். சப்போஸ் அட்லீஸ்ட் ஒன் பாத்தோட லிமிட் வந்து டிஃபர் ஃப்ரம் லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா அந்த மேப் வந்து கண்டினியூஸாக வராது.
ஓகே, இதுதான் வந்து R2 உடைய பியூட்டி. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு பாத்து மட்டும் எடுத்துகிட்டு நம்ம லிமிட் வேல்யூ வருது அப்படின்னா அது கண்டினியூஸ்னு கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் எப்சிலான் ஆர்குமெண்ட் போகணும். given epsilon there exists delta such that absolute value of f of x, y minus f of 0, 0 less than epsilon whenever x minus x not absolute value, அதாவது ஈக்குவலன்ட் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது அது லெஸ் than டெல்டான்னு வருது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூட்டியாக அங்கே கிளைம் பண்ணலாம். பட் இந்த கேஸுக்கு என்ன பண்ணுறது? ஓகே, ஸோ அப்போது நீங்கள் என்னென்னா, நான் வந்து மேப்பு நாட் கண்டினியூஸ்னு கிளைம் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பாத்து கன்சிடர் பண்ணுறேன். அந்த பாத்து வந்து லிமிட் வந்து டிஃபர் ஃப்ரம் 0 ஆகுது அப்படின்னா இண்டிபெண்ட் ஆஃப் 0 வரல, ஏதோ சம் டிபெண்ட் ஆன் சம் வேல்யூவாக வருது அப்படின்னா அது என்ன ஆகிடும், எனக்கு நாட் கண்டினியூஸ் நான் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் இந்த 0,0க்கு இருக்கிற பாத்து பார்த்தீங்கன்னா y = mx நான் எடுத்துக்கிறேன். இது ஸ்லோப் வந்து m. முக்கியமாக இங்கே ஸ்லோப் வந்து m வந்து எனி ரியல் நம்பர். ஸோ இது நீ எந்த ரியல் நம்பர் வேணால் எடுத்தாலும் லிமிட் வேல்யூ யூனிக்காக வரா மாதிரி தான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அப்படி இல்லைனா கண்டிப்பாக என்ன வராது, ஃபங்க்ஷன் இஸ் நாட் கண்டினியூஸ்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து லிமிட் எடுப்போம். f of x, y எடுத்துப்போம். அலாங் y = mx பார்த்து f of x, yன்றதுனால xy / x² + y². ஓகே, அப்போ y = mxனா f of x, xன்னு இது ரீப்ளேஸ் ஆகிடும். ஏன்னா ஃபங்க்ஷன் அட் xன்னு ஆகிடும் அது. இப்போது என்ன ஆகும், x × mx / x² + m² × x² கிடைக்கும். ஸோ இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா m/1 + m² வந்து நிற்கும். கரெக்டாக? ஸோ இப்போது லிமிட் x tends to 0, 0 x, y tends to 0, 0 உங்களுடைய f of x, y என்ன கிடைக்குது பாருங்கள், m/1 + m² வரும். இது எப்போ 0 ஆகுனா ஒன்லி இஃப் m = 0. பட் நம்ம எல்லா எம்மையும் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போது m = 0க்கு மட்டும்தான் ஃபங்க்ஷன் வேல்யூ 0 எடுக்கும். பட் அதர் தென் m not equal to 0 எடுத்திங்கன்னா ஃபங்க்ஷன் 0 வராது. அப்போ திஸ் லிமிட் நாட் யூனிக். ஓகே, அதாவது எப்போவுமே 0 கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, f is not continuous. ஸோ f நாட் கண்டினியூஸ்னால் f is not differentiable at 0, 0. கரெக்டாக? அப்போது கண்டினியூட்டியும் வராது, டிஃப்ரென்சிபிலிட்டியும் வராது. ஏன் டிஃப்ரென்சிபிலிட்டி? எவ்ரி டிஃப்ரென்ஷியல் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். ஒன்ஸ் மேப் நாட் கண்டினியூஸ்னா f is not differentiable. அதாவது p implies qனா நெகேஷன் q implies நெகேஷன் p. ஸோ அந்த ஆர்குமெண்ட்டுக்கு நீங்கள் வந்துடணும். அப்போது எஃப் கண்டினியூஸாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்காதுன்றதை நம்ம முடிச்சிடலாம். அப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு செக் பண்ணணும் அட் 0,0. ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எஃப் அட் 0,0 எப்படி எழுதுவோம், ∂f/∂x at 0,0 பார்க்குறோம். விச் இஸ் நத்திங் பட் லிமிட் h tends to 0 f of h, 0 minus f of 0,0 divided by h. கரெக்டுங்களா? ஸோ நமக்கு தெரியும் ஃபங்க்ஷன் அது xy / x² + y², x காம்பனண்ட் h, y காம்பனண்ட் 0. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுறச்ச f of h, 0 நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸாக்டாக 0 ஆகிடும். கரெக்டாக? 0 மைனஸ் ஃபங்க்ஷன் வேல்யூ அட் 0ல் பார்த்தீங்கன்னா 0 divided by h. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, அவுட்புட் 0. சிமிலர்லி நீங்கள் ∂f/∂y at 0,0 செக் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி எழுதுவீங்க, லிமிட் h tends to 0 f of 0,h minus f of 0,0 divided by hன்னு போடுறீங்க. ஸோ எக்ஸ் காம்பனண்ட் 0, ஒய் காம்பனண்ட் நான் 0. ஸோ ஸ்டில் அப்போது உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ அந்த இடத்துல 0 ஆகிடும் அட் h, 0க்கு 0,h. ஸோ 0 - 0 divided by h. ஸோ வேல்யூ பார்த்து 0. அப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ரென்ஷியபிலிட்டி கிடைக்காட்டாலும் பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபங்க்ஷன் நாட் டிஃப்ரென்ஷியபிள், அப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னுவீங்க. அது தப்பு. ஸோ ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிளாக இல்லாத போதிலும் எனக்கு என்ன கிடைக்கும், பார்ஷியல் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ பவுண்டட்னஸ் பார்க்குறோம். ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ் கிடைக்குது, அப்போ பவுண்டடான்னு செக் பண்ணணும். எஃப் இஸ் பவுண்டடா? ஸோ இதுதான் இங்கே கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எஃப் இஸ் பவுண்டடான்னு கேட்குறாங்க. ஸோ பவுண்டட்னஸ்க்கு பார்க்கலாம். ஃபைன். இப்போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். என்னென்னா, இப்போது x - y ஹோல் ஸ்கொயர் இதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன, x² + y² - 2xy. இது நமக்கு தெரியும். கரெக்டாக? இது வெல் நோன், இது நமக்கு தெரியும். இப்போது உங்களுக்கு தெரியும் ஃபார் எனி ரியல் x² வேல்யூ வந்து >0. இது நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போது x - y உடைய ஸ்கொயர் வேல்யூ நமக்கு என்ன ஆகும், >0 ஆகும். ஸோ 0 > x² + y² - 2xy. கரெக்டாக? ஏன்னா இந்த குவான்டிட்டி வந்து இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ x² + y² - 2xyன்னு இருக்குது. இது எதுக்குன்னா உங்களுக்கு இதனுடைய எக்ஸ்பான்ஷன் எதுக்கு ஈக்குவல், x² - y²க்கு x - y அந்த ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலான எக்ஸ்பான்ஷன் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். x - y அந்த ஹோல் ஸ்கொயர் வந்து x² + y² - 2xyன்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போது இந்த குவான்டிட்டி இருக்குங்களா, ஏதாவது x - y ஹோல் ஸ்கொயர் வந்து ஆல்வேஸ் >0 நமக்கு தெரியும். அப்போ இது வந்து >0 அப்படின்னு அர்த்தம். x² + y² - 2xy வந்து உங்களுக்கு >0 ஆகிடுது. ஸோ அப்போ x² + y² வந்து > 2xyன்னு வந்துடுது. கரெக்டாக? ஓகே தானே?
அப்போது இதிலிருந்து நமக்கு வந்து 1/2 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் எக்ஸ் ஒய்னு வந்துடுது. ஓகேங்களா? அப்போது எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2ன்னு வந்துடுது. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, ஸோ எனி ரியல் எக்ஸுக்கு இது ட்ரூ. இது எனி ரியல் எக்ஸுக்கு ட்ரூ. இங்கே பாருங்கள், இந்த ஆர்குமெண்ட் வந்து ஃபார் எனி ரியல் எக்ஸு. ஸோ ஃபார் எனி எக்ஸ் கமா ஒய்க்கு வந்து இந்த ஆர்குமெண்ட் வந்து ட்ரூ. அப்போது அட் நெய்பர்ஹுட் ஆஃப் 0,0க்கு இது ட்ரூ தான். கரெக்டாக? அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட எக்ஸ்பென்ஷன் என்ன? எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு. ஸோ இதனுடைய அப்சல்யூட் வேல்யூ பார்க்குறீங்க. இது மேக்ஸிமம் என்ன அட்டைன் பண்ணுது? 1/2 அட்டைன் பண்ணுது. ஸோ அப்போ என்ன ஆகிடுது? எஃப் இஸ் பவுண்டட். ஓகே, ஸோ அது போல் நீங்கள் இந்த இன்இக்வாலிட்டிஸை வந்து ஒரு சிலது நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி பவுண்டட்னஸ் கொடுக்கலாம், என்னென்ன ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இப்போ ஏன் சார் நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அந்த ஹோல் ஸ்கொயர் நீங்கள் யூஸ் பண்ணாமே அப்படின்னா, இங்கே நெகட்டிவ் சைன் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பட் யூஸ் பண்ணால் தப்பு கிடையாது. ஏன்னா நான் அப்சல்யூட் வேல்யூ கொண்டு வரும்போது எனக்கு என்ன ஆகிடுது? நெகட்டிவ் கேன்சல் அவுட் ஆகிடுது. ஸோ நீங்கள் என்ன ஐடியா வேணால் யூஸ் பண்ணுங்கள். பட் நீங்கள் வந்து இந்த என்டையர் ஃபங்க்ஷனை பவுண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணணும். ஓகே, ஃபைன். அப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இது ஃபார் எனி ரியல் எக்ஸ் கமா ஒய்க்கு இது பவுண்டட்ன்றதால அட் நெய்பர்ஹுட் ஆஃப் 0,0 ஆயிடுது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இது பவுண்டட் ஆகிடுது. ஸோ அப்போ என்ன ஆயிடுது? மேப்பிங் வந்து பவுண்டட்ன்றது ட்ரூ. ஸோ எஃப் இஸ் பவுண்டட் இந்த நெய்பர்ஹுட் ஆஃப் 0,0ன்றது ட்ரூ. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிஎன்டி. இல்லைங்க சார், நீங்கள் சிஎஸ்ஆர் ப்ராப்ளத்தை எடுத்து கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது சிஎஸ்ஆர் ப்ராப்ளம் கிடையாது. இந்த கான்செப்டை ஒரே ப்ராப்ளத்தில் முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக நான் கேட்டிருக்கேன் அந்த ப்ராப்ளம். ஸோ எஃப் இஸ் கண்டினியூஸ், எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள், பார்ஷியல் டெரிவேட்டிவ் அண்ட் பவுண்டட் கான்செப்ட். அடுத்து வந்து டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஒரு கான்செப்ட் இருக்குது. அது ஃபங்க்ஷன் ஆஃப் செவரல் வேரியபிள் ரிப்பீட்டட் ப்ராப்ளம்ஸ். அந்த ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்டடி மெட்டீரியல் இந்த புக்லெட் வாங்கிக்கங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப் காலேஜ் டிஆர்பி இந்த புக்லெட் வாங்கிக்கங்க. இதுக்கான அப்ஜெக்டிவ் டைப் புக்லெட் நெக்ஸ்ட் வீக்கில் போடுறேன். டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் நிறைய கொஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன படிக்கணும், எக்ஸப்ட் பண்ணணும், எக்ஸாமில் எது போல் கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பயங்கரமாக கிளிக் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.